எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ள முடியுமான, எல்லாரும் அதை சூரா ஃபாத்திஹா ஓதும் போது அந்த விளக்கத்தோடு ஓத முடியுமானாலும் சுருக்கமான ஒரு விளக்கம். 6வது கட்டத்துல தான் சூரா ஃபாத்திஹாவுடைய விரிவான விளக்கத்துக்கு நாங்க போகணும். ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன், இந்த அடிப்படையான பேசிக்கான இந்த அடிப்படையான விஷயங்கள் இல்லாம நாங்க பெரிய தஃசீரை ஓதி பெரிய விளக்கங்கள் ஆழமான டீப்பான கருத்துக்களை பார்த்து பிரயோசனம் இல்லை. அதனால இன்றைக்கு நாங்க முதல் கட்டமாக சூரா ஃபாத்திஹாவுடைய சில குறிப்புகள், இது நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், பொதுவான ஒரு ஜெனரலான விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சூரா ஃபாத்திஹா பற்றிய சில குறிப்புகள், இதை நீங்க நோட்ஸும் எடுத்துக்கொள்ளணும். நான் போன வகுப்பிலே சொன்னேன், வெறுமனே பயான் மாதிரி நீங்க கேட்டு போகக்கூடாது. ஃபாத்திஹா சூரா மக்காவில் அருளப்பட்டதாகும். சூரா முத்தஸிர் இறங்கியதற்கு பின்னால் இறங்கியதாகும். இக்கூற்றைத்தான் அதிகமான அறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். முதலாவது விஷயம் என்னது, ஃபாத்திஹா சூரா எங்க அருளப்பட்டுச்சு? மக்காவில் அருளப்பட்டது. சூரா ஃபாத்திஹா மட்டுமல்ல, மற்ற எல்லா சூரத்துகளையும் நாங்க பார்ப்போம் மக்கி சூரா, மதனி சூரான்னு எழுதியிருக்கும். நம்ம குர்ஆன் ஓதுறோமே, சூராவுக்கு ஆரம்பத்தில் மேல ஒரு வரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மக்கியத்துன், சூரத்துன், மக்கியத்துன், மதனியத்துன் இருக்கும். தமிழ்லையும் சில நேரத்தில் மக்கி சூரா, மதனி சூராண்டு எல்லா சூறாவும் எழுதியிருக்கும். எல்லா குர்ஆனில் உள்ள 114 சூறாவும் ஒன்றில் மக்கி அல்லது மதனி. இந்த மக்கி மதனிண்டா என்ன, மக்கி சூறாண்டா என்ன, மதனி சூறாண்டா என்ன அப்படின்னு யாருக்காவது சொல்லலுமா? மக்கி சூறாண்டா என்ன? மக்காவில் அருளப்பட்டது. மதனி சூறாண்டா அப்படின்ட்டுதான் எல்லாரும் நாங்க சொல்றோம், நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா சரியான கருத்து அது அல்ல. மக்கி சூறாண்டா ஹிஜ்ரத்துக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு வாழ்க்கையும் குர்ஆன் அருளப்பட்டது 2 பீரியட், 2 காலம். ஒன்று ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ளது, 2வது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் உள்ளது. மக்கி சூறாண்டு சொன்னா எல்லாரும் நாம விளங்கி கொண்டிருக்கிறது, மக்காவுல அருளப்பட்டது மக்கி சூரா, மதனிண்டா மதீனாவுல அருளப்பட்டது மதனி சூரா. அப்படிதான் நம்ம விளங்கி இருக்கிறோம். யார்கிட்ட கேட்டா அதுதான் சொல்லுவாங்க. ஆனா சரியான கூற்று அது அல்ல, சரியான கருத்து அது அல்ல. மக்கிண்டா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட எல்லா சூறாவும் மக்கி சூரா. ஹிஜ்ரத் செய்வதற்கு நபித்துவம் கிடைச்சி 13 வருடங்களுக்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்க. அதுக்கு முன்னால் அருளப்பட்ட எல்லா சூறாவும் என்னது? மக்கி சூரா. ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்ட சூறாக்கள் மதனி சூரா. அது மதீனாவுல இல்லாம வேற இடத்துல, தபூக்கு போன நேரத்தில் தபூக்கில் அருளப்பட்டு இருக்கலாம், அல்லது மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் இருந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போனாங்க, உம்ரா செய்யறதுக்கு போனாங்க, ஹுதைபியாவின் போது போனாங்க, ஃபத்ஹ் மக்காவின் போது போனாங்க. ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்ட சூறாவெல்லாம் என்னது? மதனி சூரா. அப்ப அது மக்காவுல ஹிஜ்ரத்துக்கு பிறகு மக்காவுல அருளப்பட்டு இருந்தாலும் அது என்ன சூறாவானது? மதனி சூரா. உதாரணமாக இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்ற ஆயத்து, இது மக்காவுல அருளப்பட்டுச்சு. மக்கமா நகரத்துல ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொண்ட நேரத்தில் அருளப்பட்டுச்சு. ஆனா ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அருளப்பட்ட ஆயத்து. அதனால் அந்த ஆயத்துக்கு என்ன சொல்லுவோம்? மதனி ஆயத்து, மதனி சூறாவுல உள்ள ஆயத்து. அதனால முதலாவது சப்ஜெக்ட் நாங்க இன்றைக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய விஷயத்துல ஒன்றை தெரிஞ்சு கொண்டோம். குர்ஆன்ல மக்கி மதனி சூறாக்கள் இருக்குது. மக்கி சூறாண்டா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட சூறாக்கள். அது மக்காவில் அருளப்பட்டிருக்கலாம், மக்காவுக்கு வெளியே வேற ஏதாவது பயணங்கள் போன நேரத்தில் மேராஜுடைய இரவுல, மேராஜுடைய சந்தர்ப்பத்தில் பைத்துல் முக்கத்தத்துல வச்சு, அது ஷாம்ல வச்சு அருளப்பட்டு இருக்கலாம். அது எங்க அருளப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்ல. மக்கான்றது இடத்தை குறிக்காது. மக்கி சூறாண்டா அந்த பீரியட், அந்த காலத்தை தான் குறிக்கும். ஹிஜ்ரத்துக்கு முன்னால மக்காவில் வாழ்ந்த காலத்தில் அருளப்பட்ட சூரா ஆயத் மக்கி சூறாண்டா. மதனி சூறாண்டா என்னது? ஹிஜ்ரத்துக்கு பின்னால மதீனா நகரத்தில் வாழ்ந்த காலத்தில் அருளப்பட்ட சூரா. அந்த அடிப்படையில சூரா ஃபாத்திஹா இது மக்கி சூரா, மக்காவில் அருளப்பட்டுச்சு. இடமும் மக்காதான், காலமும் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட சூரா. சூரா முத்தஸிர் என்ற சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதுதான் முதலாவது வகை.
சூரத்துல் அலக். அந்த முதலாவது வஹிக்கு பிறகு இடைவெளி காலம் இன்னொரு கப் ஒன்று இருந்துச்சு, வஹி வரல. அந்த கப்புக்கு பிறகு அருளப்பட்ட சூரா தான் அல் முத்தஸிர். முத்தஸிர் சூரா அருளப்பட்டுச்சு. அந்த முத்தஸிர் சூராவுக்கு பிறகு அடுத்த மூணாவது வகையாக அருளப்பட்ட சூரா தான் அல் ஃபாத்திஹா சூரா. இது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விஷயம் என்னன்னா, மேலும் இதில் 7 வசனங்களும் 27 வார்த்தைகளும் 140 எழுத்துகளும் உள்ளன. எத்தனை ஆயத்துகள் இருக்குது? வசனம் தான் ஆயத்துகள் 7. 27 வார்த்தைகள். எழுத்துகள் எத்தனை? 140 எழுத்துகள் இருக்குது. 140 எழுத்துகள் சொல்றது ஷத்து செய்யப்பட்ட எழுத்துக்களை ஒன்றாக கணக்கெடுத்துதான் 140. இய்யாக அர் ரஹ்மான் எங்க ஷத்து செய்யப்பட்டதோ, ஷத்து எங்களுக்கு தெரியும், எழுத்துக்கு மேல ஒரு ஷத்து போட்டிருந்தா இய்யாக அதுல ஷத்து இருக்குது. ஷத்துள்ள எழுத்து அது 2 எழுத்து. ஷத்து எங்க இருக்குதோ அங்க என்ன அர்த்தம்டா 2 எழுத்து. இன்னல்லதீனான்னு சொல்றோம். இன்ன இந்த நூன்ல என்ன இருக்குது? ஷத்து இருக்குது. என்ன அர்த்தம்டா இந்த இடத்துல 2 நூன் இருக்குது. இன்ன முதல் நூனுக்கு சுக்கூன் இருக்குது, இரண்டாவது நூனுக்கு இன்ன ஃபத்ஹா இருக்குது. 2 நூன் சேர்த்து ஒரே எழுத்தா எழுதி மேல ஷத்து போட்டிருக்குது இன்ன என்று சொல்றோம். அப்ப எந்தெந்த இடத்துல ஷத்து இருக்குதோ அதுல உண்மையில எத்தனை எழுத்து இருக்காங்க? 2 எழுத்து இருக்குது. அப்ப அந்த 2 எழுத்த ஒரு எழுத்தா கணக்கெடுத்துதான் 140. சூரா ஃபாத்திஹாவுல 14 ஷத்துகள் இருக்குது. எத்தனை ஷத்துகள் இருக்குது? 14. அப்ப அந்த ஷத்துகளை 2 எழுத்தா கவனிச்சா எத்தனை எழுத்து வரும்? 154. 14 ஷத்துகளையும் இதோட சேர்த்தா 154 எழுத்துகள் வரும். இது ஞாபகம் இருக்கிறதா? எத்தனை ஆயத்துகள் இருக்கு சூரா ஃபாத்திஹாவுல? 7. வார்த்தைகள் எத்தனை? வேர்ட்ஸ் எத்தனை? 27. அதில் உள்ள எழுத்துகள் எத்தனை இருக்குது? 140 எழுத்துகள் இருக்குது. சூராவின் பெயர்கள், சூரா ஃபாத்திஹாவுடைய பெயர்கள். சூரா ஃபாத்திஹாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சூரா ஃபாத்திஹாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொது கேள்வியில சூரா ஃபாத்திஹாவுக்குள்ள ஒரு 3 பேரை யாராவது சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க இந்த கிளாஸ்ல உட்கார்ந்தவங்க யாரும் அதுக்கு பின்வாங்க கூடாது. எழும்பி டக்குன்னு 5, 3 இல்ல 5 இல்ல 7 கேட்டாலும் சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைய பாடத்தை வாரக்கிழமை மறந்துடுற மாதிரி இருக்கக்கூடாது. பாடமாக இது எடுங்க, மனசுல கிரகிங்க. வீட்டுக்கு போய் இன்றைக்கு 3 சப்ஜெக்ட் நாங்க படிச்சோம் சூரா ஃபாத்திஹாவுடைய விஷயத்துல மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆபீஸ்ல உங்களோட பிசினஸ்ல இருக்கிற உங்களோட ஸ்டாஃபுக்கு இதுகளை படிச்சு கொடுங்க. அப்ப மனசுல பதியும். சூரா ஃபாத்திஹாவுக்கு இந்த 7 பேர்கள், இந்த 7 பேரும் பெயர்களும் ஹதீஸ்ல, புகாரில, முஸ்லிம்ல போன்ற ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல வந்திருக்கக்கூடிய பெயர்கள். முதலாவது பேர் ஃபாத்திஹத்துல் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எழுதுறவங்க இந்த முறை டயரியோ நோட் புக்கோ கொண்டு வர தவறினவங்க வாரக்கிழமை இதை நீங்க என்ன செய்யலாம்? ஒரு நோட் புக் கொண்டு வரலாம், டைரி கொண்டு வரலாம், எழுதி கொள்ளலாம். நீங்க விளங்குற லாங்குவேஜ்ல பாஷையில் எழுதி கொள்ளுங்க. ஃபாத்திஹத்துல் கிதாப் புகாரியுடைய ஹதீஸ்ல சூரா ஃபாத்திஹாவுக்கு இந்த பேரு வந்திருக்கு. இரண்டாவது உம்முல் கிதாப். உம்முல் கிதாப் இது தாரகுத்னியுடைய ஹதீஸ்ல இந்த பேர் வந்திருக்குது. மூணாவது உம்முல் குர்ஆன், அதுல டைப்பிங்ல சின்ன தவறு நடந்துக்குது. உம்முல் குர்ஆன் இது முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. குர்ஆனுடைய தாய், குர்ஆனுடைய அடிப்படை அல் கிதாப் வேதம், முழு குர்ஆனுடைய வேதத்தினுடைய அடிப்படை தாய் என்ற பேர் சூரா ஃபாத்திஹா இருக்கிறது. அஸ்ஸபுல் மசானி, அஸ்ஸபுல் மசானி இது புகாரியுடைய ஹதீஸ்ல இந்த பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகளை கொண்ட சூரா. அல் குர்ஆனுல் அதீம் மகத்துவமான குர்ஆன் என்று சூரா ஃபாத்திஹாவுக்கு குர்ஆன் என்றே பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏண்டா முழு குர்ஆனுடைய சாராம்சமும் சூரா ஃபாத்திஹாவுக்கு இருக்குது. நாங்க விரிவான விளக்கத்துக்கு போனா எங்களுக்கு விளங்கும். முழு குர்ஆனுடைய சாராம்சமும் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவை விளக்க ஆரம்பிச்சா அதனுடைய விரிவுரை தான் முழு குர்ஆனும்.
முழு குர்ஆன்ல இருக்கிற எந்த ஆயத்தை வேண்டுமானாலும் நீங்க கொண்டு வந்தா இந்த ஆயத்து சூரா ஃபாத்திஹாவுடைய எந்த ஆயத்துக்கு விளக்கமாக அமையும், இந்த ஆயத்து சூரா ஃபாத்திஹாவுடைய எந்த ஆயத்துக்கு சம்பந்தப்படுகிறதுன்றத சொல்லிடும். அப்ப சூரா ஃபாத்திஹாவுக்கு அதனால அல் குர்ஆனுல் அஸீம் மகத்துவமான மிக மகத்துவமிக்க குர்ஆன் என்ற பேரு சூரா ஃபாத்திஹா இருக்கு. சூரத்துல் ஹம்து புகழுக்குரிய சூரா, சூரத்துல் ஹம்து. சூரத்து ஸலாஹ், சூரத்து ஸலாஹ் தொழுகையுடைய சூரா. இதுக்கு என்ன பேர் இருக்குது? தொழுகையுடைய பேரு, தொழுகையுடைய சூராண்டு ஒரு பேர் இருக்குது. ஹம்து புகழுக்குரிய சூராண்டு இருக்குது. இந்த 7 பேர்களும் இந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸுகள்ல சொல்லப்பட்ட பேர்கள். சரிதானே? சூரத்துல் ஹம்த், சூரத்து ஸலாஹ் தொழுகையுடைய சூரா. இன்னொரு 14 பேர்கள் இருக்குது ஆய்வு ரீதியாக சொல்லப்பட்ட பேர்கள். நேரடியாக அந்த பேர்கள் ஹதீஸ்ல வரல. ஆனா ஹதீஸ்ல சூரா ஃபாத்திஹாவுக்கு உதாரணமாக சூரா ஃபாத்திஹா துஆ, சூரா ஃபாத்திஹாவுல துஆ இருக்குதுன்னு ஹதீஸ்ல இருக்குது. சூரா ஃபாத்திஹால துஆ இருக்குது, அதனாலதான் ஆமீன் சொல்றோம். கூட்டாக எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்றோம். எங்க அது துஆ. அதனால சூரத்து துஆன்னு அதுக்கு ஒரு பேரு. ஆய்வு ரீதியான பேர்கள் சூரத்து ஷிஃபா வஷாஃபியா என்ற பேர் இருக்குது. ஏண்டா அதுல ஷிஃபா இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. அசாஸ் பவுண்டேஷன் அடிப்படையான சூரா. அல் காஃபியா போதுமான சூரா. சூரத்து ஷுக்குர் நன்றியுடைய சூரா. முனாஜாத் அல்லாஹ்வோடு நேரடியாக உறவாடுகிற சம்பாஷணை செய்கின்ற சூரா, துஆவுடைய சூரா. தலீமுல் மஸ்அலா, சூரத்து தலீமில் மஸ்அலா, துஆ கேட்பது எப்படி என்று கற்றுத்தரக்கூடிய சூரா. சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை நாங்க பார்க்கும்போது விளங்கும் எங்களுக்கு அந்த சூரா நாங்க எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும். எடுத்தெடுத்து எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கிறதா, அந்த துஆவுடைய ஆர்டரை அந்த சூரா ஃபாத்திஹா எங்களுக்கு சொல்லி தருது. எப்படி அல்லாஹ்வோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ப அப்படியே அதை பில்டப் பண்ணி ஒவ்வொரு ஆயத்திலும் எங்க அல்லாஹ்வோட உள்ள உறவு கூடிக்கொண்டு வந்து அல்லாஹ்வோட ஒரு நெருங்கின ஒரு கட்டத்துல தான் நாங்க துஆ செய்யறோம். சூரா ஃபாத்திஹாவுல துஆ செய்யற முறையையும் எதை கேட்கணும், எதை முற்படுத்தி கேட்கணும் என்ற விஷயங்களையும் சூரா ஃபாத்திஹா படிச்சு தருது. அதனால அதுக்கு ஒரு பேர் இருக்குது சூரத்து தாலீமில் மஸ்அலா, கேட்கிறது எப்படி என்று கற்றுத்தரக்கூடிய சூரா. இந்த சூறாக்கள் ஷிஃபா, சூரத்து ஷிஃபா, அசாஸ், காஃபியா, ஷுக்குர், முனாஜாத், துஆ, தாலீமுல் மஸ்அலா. அர்-ராக்கியா ஓதி பார்க்கக்கூடிய சூரா, ஓதி ஊதக்கூடிய சூரா. ஏண்டா புகாரியுடைய நீண்ட ஹதீஸ்ல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு அரசர் நோயுற்று தேல் கடிச்சு சுகமில்லாம இருந்தாரு. அவங்க சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதினாங்க, அவருக்கு குணமாயிருச்சு. அப்ப அந்த ஹதீஸை வச்சு ராக்கியா ஓதி பார்க்குகின்ற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஏதாவது தலைவலியோ நோயோ வந்தா நாங்க சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதலாம். அல் வாஃபியா போதுமான சூரா, விசாலமான சூரா. கன்ஸ், கன்ஸ் சொன்னா பொக்கிஷம், கருவூலம். ஹதீஸ்ல வருகிறது சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் இருந்து எடுக்கப்பட்ட சூறாக்களில் ஒன்றுதான் சூரா ஃபாத்திஹா. அதனால பொக்கிஷம், சூரத்து கன்ஸ். அஸ்ஸனா புகழுக்குரிய சூரா. அத்தஃபீல் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிற சூரா. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாங்க அப்படியே அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகிறோம். யா அல்லாஹ், நான் உன்ட அடிமை, நான் உன்னையத்தான் வணங்குறேன், உன்னைய விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படி எங்கட எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட என்ன செய்றோம்? ஒப்படைக்கிறோம். அதனால இதுக்கு சூரத்து தஃபீல் ஒப்படைக்கும் சூரா. சூரத்து நூர் ஒளி பிரகாசம் உள்ள சூரா. சூரத்து சுவால் கேட்கும் சூரா. இப்படி சூரா ஃபாத்திஹாவுக்கு ஆய்வு ரீதியான பேர்களுக்கு இருக்குது 14 பேர்கள். இந்த 14 பேர்களும் ஆய்வு ரீதியாக உள்ள பேர்கள். நேரடியாக ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட பேர்கள் 7. நேரடியாகவே சூரா ஃபாத்திஹாவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பேர்கள் 7 பேர், 7 பேர்கள். அது அல்லாம ஹதீஸ்களில் இருந்து ஆய்வு ரீதியாக சூரா ஃபாத்திஹாவுக்கு கொடுக்கப்பட்ட பேர்கள் 14. நாம இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய சில குறிப்புகளை தான் நாங்க பார்த்திருக்கிறோம். அதுல சூரா ஃபாத்திஹா மக்காவில் அருளப்பட்டது. அதனுடைய ஆயத்துகள் எத்தனை? 7 ஆயத்துகள். அதுல எத்தனை வார்த்தைகள் இருக்குது? 27. 7, 27 எத்தனை எழுத்துகள் இருக்குது? 140. மறக்க மாட்டீங்களா இன்ஷா அல்லாஹ்? சரி. அடுத்தது நாம பார்த்தோம் சூரா ஃபாத்திஹாவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள். அரபில சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல
கஸரத்துல் அஸ்மா ததுல்லு அலா கஸரத்தி ஷரஃபி அலா ஷரஃபில் முஸம்மா. ஒரு பொருளுக்கு அதிகமான பெயர்கள் இருக்கிறது, அதனுடைய பட்டங்கள் பெயர்கள் இருக்கிறது, அது அவ்வளவு மகத்துவமானது உயர்ந்தது என்பதற்கு அடையாளம். அவரு இன்ஜினியரும் கூட, டாக்டரும் கூட, அவர் ஸ்கூல்ல பிரின்சிபலும் கூட, அந்த யூனிவர்சிட்டியில அவர் விசிட்டிங் லெக்சரரும் கூட, இவர் இங்க அட்வைசரும் கூட, இந்த ஷரியா போர்டுக்கு அது இது ஒரு ஆளுக்கு என்னன்னா அவர் அவ்வளோ தகமையுடையவர், அவருக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குதுன்றது அடையாளம். அது மாதிரி சூரா ஃபாத்திஹாவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பெயர்கள் 7, ஆய்வு ரீதியாக அதுவும் ஹதீஸுடைய ஆதாரத்துடைய அடிப்படையில் அந்த பெயர்கள் இருக்குது. மொத்தம் 14 மேலும் எத்தனை? அப்ப மொத்தத்துல 21 பெயர்கள் இருக்குது. 21 பெயர்கள் மொத்தத்துல சூரா ஃபாத்திஹாவுக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது? 21 பெயர்கள் இருக்குது. அடுத்த கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை பற்றி வந்திருக்கும் சில ஹதீஸுகள். அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ஹதீஸ் புகாரில வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கும் போது அழைச்சாங்க. அவங்க தொழுது கொண்டு இருந்ததனால இவங்க வரல. தொழுது முடிஞ்சது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் தொழுது கொண்டிருந்தேன்னு காரணம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரோ அல்லாஹுவோ அல்லாது அல்லாஹ்வின் தூதரோ உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் அளியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறியிருப்பதை நீர் அவதானிக்கவில்லையா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ உங்களை அழைத்தால் உடனே அந்த அழைப்புக்கு பதில் சொல்லுங்க, தொழுகையை விட்டுட்டு அவங்க வந்திருக்கணும், உங்களுக்கு அது விஷயம் தெரியாதான்னு கேட்டாங்க. பின்பு சொன்னார்கள், நான் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் உனக்கு ஒரு சூறாவை கற்றுக் கொடுக்குகிறேன், அது குர்ஆனில் உள்ள அனைத்து சூறாவை விடவும் மகத்தானதாகும். பின்னர் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டார்கள். அன்னார் பள்ளியை விட்டு வெளியாக ஆயத்தமான போது நான் அவர்கள் கூறியதை ஞாபகப்படுத்தினேன். அப்போது கூறினார்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொதுவான ஒரு கற்பித்தல் முறை, டீச்சிங் மெத்தட் சொல்றமே, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி சும்மா தடபடன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறது, அப்படி ஒரு பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஸ்டத்தில் இருக்கல. அவங்க இன்ட்ரெஸ்ட் உண்டு பண்ணுவாங்க, ஆசை உண்டு பண்ணுவாங்க, ஆசை இருக்குதான்னு பார்த்துதான் படிச்சு கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் உடனே சொல்லி இருக்கலாம், குர்ஆன்ல ஆக சிறந்த ஒரு சூறாவை சொல்லி தரட்டுமான்னு கேட்டு சொல்லி இருக்கலாம். அப்படி செய்யல. பள்ளியிலிருந்து நான் வெளியாக முந்தி நான் ஒரு சூறாவை கற்று தருவேன், அந்த சூறா குர்ஆன்ல உள்ள எல்லா சூறாவையும் விட சிறந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்ப என்ன அவதானிக்கிறாங்க, இவருக்கு ஆசை இருக்குதா, ஆர்வம் இருக்குதா, நான் வெளியாக முந்தி இவர் போறாரா அல்லது கூடவே இருந்தாலும் ஞாபகப்படுத்துறாரா என்றதை அவதானிக்கிறாங்க. இப்ப மறந்த மாதிரி போக பாக்குறாங்க, பள்ளியில் உள்ள விஷயங்களை முடிச்சுட்டு போக பாக்குறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கற்றுத்தாருன்னு சொன்னீங்களே என்று கேட்கிறாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வெறும் மூளையில விஷயத்தை ஏத்தல்ல, அவங்களோட கல்வில இறக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை படிச்சு கொடுத்தாங்க. அன்பாக இறக்கமாக கையை பிடிச்சு கொண்டாங்க. எவ்வளவு அவங்களுக்கு சந்தோஷம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸை சொல்லும் போது என் கையை பிடிச்சு கொண்டாங்கன்றத ஒரு சந்தோஷத்துல சொல்றாங்க. ஞாபகப்படுத்தின நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என ஆரம்பமாக கூடிய சூறாவாகும். அதுதான் அஸ்ஸபுல் மசானி என சொல்லப்படும் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூறாவாகும் என எனக்கு கொடுக்கப்பட்ட மிக மகத்தான சூறாவாகவும் இருக்குகிறது என்று இந்த புகாரியுடைய ஹதீஸ்ல சொன்னார். யாரு சஹாபி? யாரு? அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பள்ளியிலிருந்து நான் வெளியாக முந்தி ஒரு சூறாவை கற்றுத்தருவேன், அது குர்ஆன் உள்ள எல்லா சூறாக்களை விட சிறந்ததாகும். இதுவும் ஒரு திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஜீலிலோ உம்முல் குர்ஆன் என கூறப்படும் இந்த சூறாவை போன்றதை இறக்கி அருளவில்லை. அல்லாஹு தஆலா கூறுகிறான், தௌராத்திலோ இன்ஜீலிலோ உம்முல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சூரா ஃபாத்திஹாவை போல வேறு எந்த சூறாவும் எந்த வேதத்திலும் அருளப்படவில்லை. அதுதான் சபுல் மசான் என கூறப்படக்கூடியதாகும்.
அந்த சூரா எனக்கும் என் அடியார்களுக்கும் மத்தியில் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது, பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. என்னுடைய அடியான் கேட்பது அவனுக்கு இருக்குகிறது, கொடுக்கப்படும். ஆதாரம் திருமிதி. இந்த சூறாவல்ல என்ன சொல்றான்டா, இந்த சூரா எனக்கும் என்ற அடியானுக்கும், எனக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், எனக்கும் என்ற அடியானுக்கும் இடையில உள்ள உறவு, ஒரு பாலம், ஒரு சம்பந்தம், ஒரு அல்லாஹ்வோடு நாங்க தொழுகையில சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்தை நாங்க சரியாக மனசில் எடுத்து ஓதினோம்டா, எங்கட தொழுகை இருக்குது, ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ்வோட எங்களை நெருக்கிக் கொண்டே இருக்கு. லொஹருடைய தொழுகையை விட அசருடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூடும். இந்த சரியாக அந்த கருத்தை உணர்ந்து நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால் அதை ஓதினோம்டா, நாங்க கடைக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் அடுத்து தொழுகைக்கு எப்படா வருவோம் என்று பார்த்து கொண்டிருக்கோம். அவ்வளோ அந்த சூரா ஃபாத்திஹாவுல அல்லாஹ்வோடு உள்ள அந்த உறவை, சம்பந்தத்தை வளர்க்கிற, அதை இன்னும் உறுதியாக்குற ஒரு ஆழமான விஷயங்கள் அதுல இருக்குது, கருத்தாளம். இதுவும் சூரா ஃபாத்திஹாவுடைய சிறப்பில் உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸ்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த 3 ஹதீஸ் மட்டும் நான் இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பத்தி விளங்குறதுக்காக போட்டிருக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சூரா ஃபாத்திஹாவுல நாங்க ஓதுறோம் தானே தொழுகையில, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். நாம ஓதின உடனே அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். நாங்க எல்லோரும் ஓதுறோம், நாங்க ஓதின உடனேயே அல்லாஹ் தஆலா ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், பதில் சொல்றான். நாங்க யாரு, அல்லாஹ் தஆலா யார்? நாங்க ஓதுற ஓதலுக்கு முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ் இது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னதும் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் ஓதினதும் என கூறிவிட்டால் அல்லாஹ் தஆலா என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று மீண்டும் சொல்கிறான். மாலிகி யௌமித்தீன் நாங்க ஓதினதும் அல்லாஹ் தஆலா என் அடியான் என்னுடைய கீர்த்தி, என்னை கீர்த்தியானவன் என்று கூறிவிட்டான் என்று அல்லாஹ் பதில் கூறுகிறான். இய்யாக நஅபுது 3 வசனங்களும் அல்லாஹ்வை நாங்க புகழ்றோம். 4வது வசனம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நீ இப்படிப்பட்டவனா, ரஹ்மானா, ரஹீமா, மாலிகி யௌமித்தீனா அப்படின்னா யா அல்லாஹ் அல்லாஹ்வோட எக்ரிமெண்ட் போடுறோம். 4வது வசனம் என்ன சொல்றோம்டா, அப்படியான ஒருவனாக நீ இருந்தால் யா அல்லாஹ் இய்யாக நஅபுது, நான் உனக்கு அடிமையாகிறேன், நீதான் என்னுடைய ரப்பு, வ இய்யாக நஸ்தஈன், நான் உன்னை விட்டுட்டு யார்கிட்டையும் போக மாட்டேன், உன்னிடத்துலதான் உதவி தேடுவேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த ஆயத்துக்கு பதில்ல என கூறிவிட்டால் அல்லாஹ் தஆலா இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில் உள்ள பகிர்வு ஆரம்பமாகிறது என்று கூறுகிறான். அதுக்கு பிறகு துஆ இது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இந்த சூராவுடைய சிறப்பை பத்தி நாங்க விளங்கணும். உண்மையிலே சூரா ஃபாத்திஹா ஒரு லேசான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த பெரிய ஒரு பொக்கிஷன், பெரிய ஒரு செல்வம். இதை நாங்க புரியாம, இதை உணராம, இந்த சூறாவுடைய மகத்துவத்தை விளங்காம நாங்க இருக்கிறது தான் பெரிய கவலைக்குரிய விஷயம். அதனால இன்னைக்கு முதல் கட்டத்துல நாங்க இதை நான் வேண்டா யாருக்கும் பென் டிரைவ்ல தேவையா போட்டு தாரேன், போட்டோ காப்பி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பீஸ் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம். சூரா ஃபாத்திஹாவுடைய சில குறிப்புகள் அவ்வளவுதான் பார்த்திருக்கிறோம். இது முதல் கட்டம். இன்றைக்கு நாங்க முடியுது, நாங்க அரை மணி நேரம் தான் உங்களுக்கு தஃசீருடைய கிளாஸ் டைம் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிழமையும் நடக்க வேண்டியிருக்குது. நாம அவர் கணக்கில் எடுத்தோம்னா பாரமாகும். அதனால கொஞ்சம் படிச்சாலும் பரவாயில்ல, நாங்க திருத்தமா படிப்போம், மனசுல கிரகிச்சு கொள்வோம். அதை நாங்க இந்த வாரம் படிக்கிறதுக்கும் அடுத்த வாரம் படிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு கிளாஸ் நான் அங்க கூட வைக்கிறது விரும்பல. என்னண்டா சும்மா பயான் மாதிரி இன்றைக்கு ஒரு கூட்டம் நாளைக்கு ஒரு கூட்டம் ஏதோ பயான் போற மாதிரி அப்படி விரும்பல நாங்க. அதனால இது வகுப்பாக நடக்கணும். அதனால தொடர்ந்து நீங்க வாரத்துக்கு முயற்சி. சின்ன சின்ன வேலைகள் அங்க இங்க சாப்பாடு அது என்ன வந்தாலும் உங்களுக்கு இதை விட பெருசு அல் குர்ஆனை படிக்கிறதை விட பெருசு வேற எதுவும் இல்ல. இது அல்லாஹ்வோட உள்ள உறவையும் அல்லாஹ்வோட உள்ள சம்பந்தத்தையும் வளர்க்கிறதுக்கு எங்களுக்கு குர்ஆனை விட மிஞ்சின செல்வம் வேற எதுவும் இல்லை. அடுத்த கட்டமாக நாம சூரா ஃபாத்திஹாவுல சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்குது. சூரா ஃபாத்திஹாவுல நாங்க எழுத்துக்களை உச்சரிப்புகளை நாங்க அதாவது தனித்தனியா யார்த்தையும் நீங்க ஓதுங்கன்னு சொல்ல போறதில்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து திருத்துவோம், எல்லாரும் சேர்ந்து உச்சரிப்புகளை சரிபார்ப்போம். அப்ப எங்களுக்கு லேசாக அதனுடைய விஷயங்களை நாம அடிப்படையான சில திருத்தங்கள். உதாரணமா பாருங்க, நாங்க அவுது சொல்றோமே,
அஊது பில்லாஹி, நாம யார்த்தையாவது ஒரு ஹஜரத்து ஓதி காட்ட போனா ஓரளவு திருப்தியா ஓதுவோம், பயந்து பயந்து ஓதுவோம். என்ன ஹஜரத்து கேட்டு கொண்டிருக்கிறாரு, தப்பிடக்கூடாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்து வாப்பா அப்பாவாகி இன்னும் சூரா பாத்தியா ஓத தெரியாதுன்னு சொல்லிடுவாரே நினைச்சிடுவாரேன்னு பயந்து பயந்து ஓதுவோம். முடிஞ்ச வரையும் கொஞ்சம் திருத்தமா ஓத பார்ப்போம். ஹல்கா தாலிமில் இருந்து ஓதும் போது நான் கொஞ்சம் அழகா ஓதணும், நிறுத்தி நிறுத்தி ஓதணும், தப்பில்லாம ஓதணும். ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு முயற்சி, ஒரு ட்ரை ஒன்று கொடுப்பேன் நான். ஆனா எனக்கு முன்னால ஓதுறதுக்கு நீங்க பயப்படுறீங்க, உங்களுக்கு முன்னால நான் ஓதுறது திருத்தமா ஒழுங்கா ஓதணும்னு நான் நினைக்கிறேன். மனுஷனுக்கு முன்னால், ஒரு மனிதருக்கு முன்னால நான் ஒழுங்கா ஓதணும்னு நினைக்கிற இந்த நினைப்பு, இந்த உணர்வு, இந்த சிந்தனை அல்லாஹு தாலாவுக்கு முன்னால குர்ஆனை நாங்க ஓதுறோம். சூரா ஃபாத்திஹாவை அல்லாஹ்ட்ட ஓதுறனே, நான் அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் ஒழுங்கா ஓதணுமே, நான் ஓதுறது சரிதா, நான் ஓதுறது அங்க இருக்குதா, அங்க இருக்கிறதான் நான் ஓதுறேனா என்ற ஏதாவது ஒரு சிந்தனை, ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்குதா? இல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னமோ ஓதுறேன். நீங்க சூரா ஃபாத்திஹா ஓத சொல்லி உங்கள்கிட்ட யாராவது சொன்னா தொழுகையில நாங்க ஓதுற மாதிரி ஓதுவோமா? ஒரு சின்ன புள்ள சொல்லுது, நானா அங்கிள் எனக்கு சூரா ஃபாத்திஹா ஓதி காட்டுங்க சொன்னா நாங்க எப்படி ஓதுவோம்? அந்த சின்ன பிள்ளைக்கு முன்னால ஒழுங்கா ஓதணும் என்ற ஒரு ஃபீலிங்கோட நாங்க ஓதுற அந்த உணர்வு குர்ஆனுடைய சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வுடைய குர்ஆன அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று அல்லாஹ்விடத்துல ஓதி காட்டும் போது எங்களுக்கு வருகுதா? இல்ல. அதனால நாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இல்ல, ஷைத்தானிர் ரஜீம் செய்யல, ஷைத்தானிர் ரஜீம் ஷா ஷீன் சொல்லுங்க. வாய் நிரம்ப காட்டுவோம். ஒன்று இருக்குது புள்ளி இல்லாத ஒயிட் போர்ட், நான் வாரக்காலமாக எழுதி காட்டுவோம். ஒன்று இருக்குது சீன்ல மேல 3 புள்ளி இருக்காது, அப்ப வெறும் சீன் இருக்குது, அது வாய் விரியணும். சீன் முஸ்தகீம், அதுல இருக்கிறது சீன், அதுல புள்ளி இல்ல. பிஸ் வாய் விரியணும், சிரிக்கிற மாதிரி ஒரு வாய் விரியணும், விசில் சத்தம் வரணும். பிஸ் முஸ். ஆனா மினஷ் ஷைத்தான்ல உள்ளது ஷீன், எச் வரும், அப்ப 3 புள்ளி உள்ளது. மினஷை ஷா வாய் நிரம்ப காத்து வரணும். மினஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் ரஜீம் தான் ஷைத்தான் சொல்லுவான், நான் ஷைத்தான் இல்ல, நான் ஷைத்தான், நான் போக மாட்டேன், பக்கத்துலதான் நிற்பான். நாம ஷைத்தானத்தான விரட்டினோம், அவன் சொல்லுவான் அவன் ஒருத்த சாமனம், அவன் சொல்லுவான் நான் ஷைத்தான் இல்ல, நீ சொல்ற மாதிரி. எனக்கு அல்லாஹ் ஷைத்தான் ஷாவும் பாவும் உள்ள ஷைத்தான் தான் பேர் வச்சிருக்கிறான், அவன் போக மாட்டான். அதனால நாங்க அஊதுல இருந்து பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ஓதுறோம், சொல்ல கூடாது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் தான் 2 எழுத்தை விட்டுறோம், 2 எழுத்தை விட்டுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர், அந்த 3 வார்த்தைகளும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் தான் 2 எழுத்தை விட்டுறோம், தொழுகையே கூடாது. அந்த மாதிரி சில அடிப்படையான நாங்க அடுத்த கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிஞ்சா நான் யாராம் ஒரு காரிய வச்சே நாம அடுத்த வாரம் சூரா ஃபாத்திஹாவை அழகாக நாங்க எல்லாரும் சேர்ந்து திருத்திக் கொள்ள, அதுல எந்தெந்த இடத்துல குளறுபடிகள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது பாருங்க. ஈயாக்க நஅபுது, இதுல அழுத்தம் கொடுக்கணும், இதுல சத்து இருக்குது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியனையே வணங்குகிறேன், சூரியனிடமே உதவி தேடுகிறேன் அர்த்தம் மாறும். சும்மா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொன்னா அதுல என்ன செய்யணும்? அழுத்தணும், சத்து இருக்குது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அப்ப இந்த மாதிரி நாம சில அடிப்படையான டீப்பான தஜ்வீதில் ஆக காரிமார்களுக்குள்ள சட்டங்கள்லாம் நாங்க போத்தேவல்ல, சாதாரண விஷயங்களை நாங்க இன்ஷா அடுத்த கட்டத்துல தெரிஞ்சு கொண்டு அதுக்கு அடுத்த கட்டம், அதுக்கு தர்ஜமாவை பார்ப்போம், சட்டங்களை பார்ப்போம், அதுக்கு பிறகு விரிவுரைக்கு போவோம். நல்லதான் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி